சேம கோமள பாதத் தாமரை சேர்தற் கோதுமனந்த வேதா. சேம கோமள பாதத் தாமரை சேர்தற் கோதுமனந்த வேதா. தீதத் தேய விரோதத் தேகுணசீல தேமிக அன்புராதே. தீதத் தேய விரோத தேகுணசீல தேமிக அன்புராதே. காம குரோத உலோப பூதவிகார தேயழிகின்ற மாயா. காம குரோத உலோப பூதவிகார தேயழிகின்ற மாயா. காயத்தே பசுபாச தேசிலர் காமுற்றேயும தென்கொலோதான். காயத்தே பசுபாச தேசிலர் காமுற்றேயும தென்கொலோதான். நேமி சூரொடு மேரு தூளெழ நீள காளபுயங்க கால. நேமி சூரொடு மேரு தூளெழ நீள காளபுயங்க கால. நீல கிரீப கலாப தேர்விடு நீப சேவக செந்தில் வாழ்வே. நீல கிரீப கலாப தேர்விடு நீப சேவக செந்தில் வாழ்வே. ஓம தீவழுவார்கட் கூர் சிவலோக தேதரு மங்கை பாலா. ஓம தீவழுவார்கட் கூர் சிவலோக தேதரு மங்கை பாலா. யோகத்தாருபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே. யோகத்தாருபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே. ஊமை தேவர்கள் தம்பிரானே. திருப்புகழ். பாடல் 49. திருச்செந்தூர் தலப்பாடலில் இது 29வது பாடல். பாடலின் பதவுரையை பார்ப்போம். நேமி கடலும், சூரொடு சூரபத்மனும், மேரு தூள் எழ மேருமலையும் தூளாகுமாறு, நீள கால புயங்க கால விஷம் உள்ள நீண்ட பாம்பை காலில் இடுக்கிக் கொண்டுள்ள, நீல கிரீப நீல நிறமுள்ள கழுத்தை உடைய, கலாபத் தேர்விடு மயிலாகிய பறவையை தேர் போல் செலுத்துகின்ற, நீப கடப்ப மலரை அணிந்த சேவக வீரரே, செந்தில் வாழ்வே திருச்செந்தூரில் வாழ்கின்றவரே, ஓம தீ ஓம அக்னியை வழுவார்கட்டு ஊர் தவறாமல் வளர்ப்பவர்கட்கு உறைவிடத்தை, சிவலோகத்தே தரும் சிவலோகத்தில் தந்தருளுகின்ற மங்கை பாலா, உமையம்மையாருடைய திருக்குமாரரே, யோகத்து 6 யோக வழிகளை உபதேசிக்கின்ற குருநாதரே, ஊமை தேவர்கள் தம்பிரானே, ஊமை போல் வாயிலாதவர்களாகிய தேவர்கட்கு தலைவரே, சேம கோமள பாதத்தாமரை இன்பம் தருகின்ற இளமையான திருவடி கமலத்தில் சேர்வதற்குரிய நெறியை ஓதுகின்ற, அனந்த வேத அதீதத்தே எண்ணிலாத வேதங்களை கடந்த நிலையிலும், அவிரோதத்தே பகை என்பதே இல்லாத சாந்த நிலை மீதும், குணசீலத்தே நற்குண நல்லொழுக்கத்திலும், மிக அன்பு ஊராதே மிகுந்த அன்பை கொள்ளாமல், காமத்தாலும், குரோதத்தாலும், உலோப குணத்தாலும், பூத விகாரத்தை 5 பூதங்களின் கலகத்தாலும் அழிகின்ற மாயா காயத்தே
அழிந்துபடுகின்ற மாயமான இந்த உடம்பின் மீதும். பசுபாசத்தே ஜீவாத்மாவாகிய உயிர் இச்சைப்படும் உலகப்பற்றுகளின் மீதும். சிலர் காமுற்று ஏயும் அது என்கொலோ தான். சிலர் ஆசை வைத்துள்ள நிலை என்னோ தெரியவில்லையே. பிரதிப்பாடலின் பொழிப்புரையை பார்ப்போம். கடலும் சூரனும் மேருமலையும் பொடிபடுமாறு நஞ்சுடைய நெடிய பாம்பை காலில் கொண்டுள்ளதும் நீல நிறம் பொருந்திய கழுத்தையுடையதும் ஆகிய மயிலை செலுத்தியவரே, வேள்வித்தீயை தவறாது வளர்க்கும் சான்றோருக்கு சிவலோகத்தில் இடம் தருகின்ற உமையம்மையாரது திருக்குமாரரே, யோக வழிகளை உபதேசிக்கின்ற குருமூர்த்தியே, ஊமைகள் போல் வாயற்ற தேவர்களது தலைவரே, இன்பம் தருவதும் இளமையானதுமாகிய பாதார விந்தங்களை சேர்தற்கு உரிய வழிகளை ஓதுகின்ற எண்ணற்ற வேதங்களின் முடிவு நிலையிலும் பகையில்லாத சமாதான நிலையிலும் நற்குண நல் ஒழுக்கத்திலும் மிகுந்த அன்பு கொள்ளாமல் காமத்திலும் குரோதத்திலும் லோபத்திலும் ஐம்பெரும் பூத வேறுபாட்டிலும் அழிகின்ற மாயமாகிய உடம்பிலும் உயிர்கள் விரும்புகின்ற உலகப் பொருள்களிலும் ஆசை வைத்து சிலர் அலைவது என்ன காரணமோ? இப்பொழுது பாடலின் விரிவுரையை பார்ப்போம். ஷேம கோமள பாதத்தாமரை இதற்கான விரிவுரை. ஷேமம் என்றால் இன்பம், கோமளம் இன்ப ஊற்று, இறைவன் திருவடியில் இருக்கின்றது. அது நினைக்கும் தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் தித்திக்கும் திறனுடையது. இன்பத்தேன் சொரிகிறது. ஷேமம் என்பதற்கு காவல் எனவும் பொருளுண்டு. அடியார்களுக்கு காவல் புரிவது அத்திருவடி இளமை மாறாதது. சேர்தற்கோது மணந்த வேதாதீதத்தை இதற்கான விரிவுரை. இறைவன் திருவடியை சேரும் நெறியை இனிது எடுத்து கூறும் வேதத்தின் மீது பற்று வைக்க வேண்டும். வேதம் எல்லா நூல்களுக்கும் ஆதியானது, இறைவன் அருளிச் செய்தது. அவிரோதத்தை இதற்கான விரிவுரை. யாரையும் பகைக்கக்கூடாது, பகையே உலகில் இருக்கக்கூடாது. எவரும் யாதும் யானாக நோக்கும் பெருஞான நிலையை பெற்றுவிட்டால் உறவு யார், பகைவர் யார், எல்லாம் தானேயாகிவிடும். அங்கே சாந்த நிலையன்றி வேறு இல்லை. அந்நிலை மீது பற்று வைக்க வேணும். குணசீலத்தை இதற்கான விரிவுரை. நற்குணத்தால் வருவது சீலம். சீலம் என்பது பண்பின் சிகரம், ஒழுக்கத்தின் உயிர். சிவபெருமானை சீலமே என்று அழைக்கின்றனர். திருஞான சம்பந்தரும் அப்பரும் ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கழித்து காலனை மார்க்கண்டற்காக காயந்தனை அடியேற்கின்று ஞாலம் நின் புகழேயாக வேண்டும் நான்மறைகள் ஏத்தும் சீலமே ஆலவாயிற் சிவபெருமானே என்றார் பெரிய புராணம். ஞாலமே விசும்பே நலந்தீமையே காலமே கருத்தே கருத்தாற்றெழும் சீலமே திருவீழி மிழலையுள் கோலமே அடியேனை குறிக்கோளே என்கிறார் அப்பர். சீலம் உள்ள இடத்தில் தர்மம் இருக்கும், தர்மம் இருக்கும் இடத்தில் சக்தியும் இருக்கும், சக்தியம் இருக்கும் இடத்தில் ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் பலம் இருக்கும், பலம் உள்ள இடத்தில் லக்ஷ்மி இருப்பாள். சீலம் இல்லையானால் இத்தனையும் இருக்க மாட்டா. ஆகவே சீலத்தை யாவரும் கடைபிடிக்க வேண்டும். மிக அன்புறாதே இதற்கான விரிவுரை. மேலே கூறிய வேத முடிவிலும் அவிரோத ஞானத்திலும் குணசீலத்திலும் மிகுந்த அன்பு வைக்க வேணும். காமக்ரோத உலோப பூத விகாரத்தை இதற்கான விரிவுரை. மேலே கூறிய நலன்களில் அன்பு வைக்காமல் காமத்தின் மீதும் குரோதத்தின் மீதும் ஐம்பூத பரிணாமங்களின் மீதும் மிக்க ஆசை வைக்கின்றனர். காமம் என்றால் ஆசை, குரோதம் ஒருவர் மீது தீராத வெறுப்பும் பகையும் கொள்ளுதல். அழிகின்ற மாயா காயத்தை இதற்கான விரிவுரை. ஒரு கணத்தில் அழிகின்ற இந்த உடம்பின் மீது ஆசை வைக்கின்றனர். உடம்பு இருப்பது போல் மாயமாய் மறைந்துவிடும் இயல்புடையது. நேற்றுளார் இன்று மாளா நின்றனர் அதனை கண்டும் போற்றிலேன் நின்னை அந்தோ போக்கினேன் வீணே காலம் ஆற்றிலேன் அகண்டானந்த அண்ணலே அளவில் மாயை சேற்றிலே இன்னம் வீழ்ந்து திளைக்கவோ சிறியனேனே என்கிறார் தாயுமானவர். பசுபாசத்தை இதற்கான விரிவுரை. பசுக்களாகிய உயிர்கள் பொருள்கள் மீது சதா மனதை செலுத்துகின்றன. உலக பசுபாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர்
மலஜல கவாச சஞ்சலம் அதாலென மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் என்கிறது திருப்புகழ். உலகத்தார் உயிருக்கு உறுதி தரும் நலங்களை நாடாமல் இறுதி தரும் இன்னல்களை விரும்பி உழல்வது குறித்து சுவாமிகள் இறங்குகின்றனர். வேறு ஒரு திருப்புகழிலும் இவ்வாறு சுவாமிகள் இறங்கி கூறுகின்றனர். சிலர் தாமே உளநெகிழ்ந்த சத்தான உரை மறந்து சத்தான உனை உணர்ந்து கத்தூரி மணனாரும் உபய பங்கயத்தாளில் அபயம் என்றுனை பாடி உருகி நெஞ்சு சற்றோதில் இழிவாமோ என்கிறது திருப்புகழ். நேமிச்சூரோடு மேருத்தூளெழ இதற்கான விரிவுரை. நேமி என்றால் கடல். முருகவேல் கடலையும் சூரனையும் மேருமலையையும் பொடிப்படுத்தினார். எம்பெருமான் சரவண பூந்தொட்டிலில் சிறிது அழுதருளும் இனி நமக்கு வாழ்வில்லை என்று கருதி கடலும் சூரும் குன்றும் அழுதன என்று கந்தர் அலங்காரத்திலும் கூறுகின்றார். கடலழ குன்றழ சூரழ விம்மி எழும் குருந்து என்கிறது அலங்காரம். நீலக்கிரீப இதற்கான விரிவுரை. மயிலுக்கு கழுத்து நீளமாக இருக்கும், அதனால் அதற்கு நீலகண்டம் என்றும் ஒரு பேருண்டு. ஓமத்தி வழுவார்கட்கூர் சிவலோகத்தே தருமங்கை இதற்கான விரிவுரை. அந்தணர்கள் சிவபூஜையில் சிவாக்னி வளர்க்க வேண்டும், அதனால் கலியின் கொடுமை நலியும். அவ்வாறு அப்பூதி நாயனார் நித்யாக்னி வளர்த்தார். கலி நலிய தழல் ஓம்பும் அப்பூதி என்கிறார் அப்பரடிகள். அவ்வண்ணமே அழல் ஓம்பும் அந்தணர்கட்கு அரக்கர் இடர் விளைவிப்பர். அவ்வேளையில் முருகன் அரக்கரை அழித்து வேள்வி காவல் புரிவார். மந்திர விதியின் மரபுலி வழாஅ அந்தணர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம். திருமுருகாற்றுப்படை. அந்தன் மறை வேள்வி காவற்கார திருப்புகழ். இத்தகைய சிவாக்னி வளர்த்தவர்கட்கு அம்பிகை சிவலோகத்தில் இடம் தந்து அருள் புரிவர். யோகத்தார் உபதேசத் தேசிக இதற்கான விரிவுரை. சிவயோகத்தின் நெறியை முருகவேல் தமது அடியவருக்கு உபதேசிப்பர். அருணகிரியாருக்கு அதனை உபதேசித்து அருளினார். அருணகிரியார் சிவயோக நிலையை பல இடங்களில் விளக்கி கூறுகின்றார். மலமாயை செனித்த காரியோபாதி ஒழித்து ஞான ஆச்சார ஸ்ரத்தையாகி யான் வேறெனு உடல் வேறு செகத்தியாவும் வேறாக நிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமாயோகி என ஆழ்வாய். திருப்புகழ். ஊமை தேவர்கள் இதற்கான விரிவுரை. தேவர்கள் சிறந்த வேதாகம பண்டிதர்கள். அங்ஙனம் இருந்தும் முருகன் திருமுன் ஊமைகளைப் போல் தமது கலையாற்றல் குன்றி வாய் பேசாது நிற்கின்றனர். இரவில் நட்சத்திரங்கள் மின்னும், பகலில் சூரியன் முன் உரு தெரியாமல் மறைந்து போம். அதுபோல் ஏனைய இடங்களில் வாச்சாம கோசரமாக பேசும் தேவர்கள் முருகவேல் திருமுன் வாயடங்கி மூகர் போல் நிற்கின்றனர். இப்பொழுது இத்திருப்புகழின் கருத்துரையை பார்ப்போம். மயில் வாகனரே, செந்தில் கந்தவேலே, உமைபாலரே, தேவதேவரே, உலகத்தார் உறுதி பொருள்களை பற்றாது அவமே திரிந்து கெடுவது என்னோ. ஓம் சரவணபவாய நமக.